இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பொது வழியாக ஒருத்தர் ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியிருந்தால் பொதுமக்கள் இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னு ஆக்கிரமிப்பாளர் ஒரு கேஸை போட முடியுமா? அதாவது பார்த்திங்கன்னா, இந்த கிராமத்துலலாம் ஒரு பொது வழி இருக்கும். அந்த பொது வழியை பார்த்திங்கன்னா, கிராமமாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த வழி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில பேருக்கு இடம் இல்லைன்னு பிரச்சனை, சில பேருக்கு இடம் இருந்தாலும் வழி பிரச்சனை. இது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த கேஸில் பார்த்திங்கன்னா வழி இருக்குது. அந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் வந்து பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து என் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமத்தில் இருக்கிற பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பொது வழி, பொது வழியில் கட்டடம் கட்டி வச்சு ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் பார்த்திங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டில் 2024 அதாவது 10/6/2024 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நிலவியல் வண்டிப்பாதைன்னு சொல்லுவாங்க. நிலவியல் வண்டிப்பாதையை ஒருவர் ஆக்கிரமித்து கட்டடம் கட்டி இருந்தால் பொதுமக்கள் இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னு ஆக்கிரமிப்பாளர் ஒரு கேஸை போட முடியுமா? உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, ரிஜிஸ்டரில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அந்த ரிஜிஸ்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் பார்த்திங்கன்னா உரிமையாளர்னு போட்டு ஒருத்தர் பேர் இருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா நிலவியல் பாதை, அதாவது பொது வழின்னு இருக்குது. இப்போது நிலவியல் உரிமையாளர், அதாவது பார்த்திங்கன்னா இந்த நிலவியல் உரிமையாளர் வாரிசுங்க, இது எங்களுக்கு சொந்தமான சொத்து, அந்த பொது வழியை ஆக்கிரமித்து பில்டிங் கட்டியிருக்கிறவங்க இது எங்களோட பொது சொத்து, நாங்கள் கட்டடம் கட்டி அனுபவிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு பொது வழி நடப்பாதை, அவங்களுக்கு வந்து இதில் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நிலவியல் உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டு பொதுமக்களுக்கு எதிராக ஒரு இன்ஜெக்ஷன், அதாவது தடை உத்தரவு வந்து வாங்க முடியுமா? அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வாதிங்க 7 பேர். யாருன்னு பாருங்கள். தியாகராஜன், பொண்ணு கிருஷ்ணன், கதிரவன், செல்வராணி, பாலாஜி, அப்புறம் நித்தீஷ், தங்கமுத்து. இவங்க 7 பேர் தான் வாதிகள். இவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த பொது வழியை ஆக்கிரமித்து வீடு கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் பிரதிவாதிங்க பார்த்திங்கன்னா இந்த பொதுமக்களுக்காக யாருன்னா இந்த தவசிமுத்து, நாராயணன், இவங்க தான் பார்த்திங்கன்னா கேஸ் போடுறாங்க. இப்போது இந்த வாதிகள் இருக்காங்கள்ல 7 பேர், இந்த வாதிகள் 7 பேர் பார்த்திங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் கண்ட சொத்து எங்கள் முன்னோர்களோடது. அந்த முன்னோர்கள் பேர் பார்த்திங்கன்னா ரத்தனசாமி, இளைய பெருமாள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவராமன் பெருமாள், ஓகே, ரத்னசாமி தாஸ், இளைய பெருமாள், சிவராமன், இவங்களதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட வம்சாவளி தான் நாங்கள். வாரிசு அடிப்படையில் இந்த சொத்து எங்களுக்கு சொந்தமானது, எங்களோட அனுபவத்தில் இருக்குது. இதனால் நாங்கள் கட்டடம் கட்டியிருக்கோம், மரம் செடியெலாம் நட்டு பராமரிச்சுட்டு வரோம். இந்த சொத்துக்கும் அந்த பிரதிவாதிங்க இருக்காங்கள்ல 2 பேர், எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் பிரதிவாதிகள் அந்நியர்கள். சொத்தில் அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத நிலையில் அவங்க தேவையில்லாமல் சொத்து அனுபவத்தில் இடைஞ்சல் பண்ணுறாங்க. அதனால் பிரதிவாதி எங்கள் சொத்தில் எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது அப்படின்னு நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் வேணும்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. அதாவது சூட் ஃபார் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன், அதாவது சொன்னால் ஸ்டே, நமக்கு புரியாத மாதிரியும் சொன்னால் ஸ்டே வாங்குறாங்க பர்மனெண்ட்டாக. அது வந்து பொது பாதை, அந்த பிரதிவாதிங்க 2 பேரும் சரி, பொதுமக்களும் சரி, யாரும் நடக்கக்கூடாது, அங்கே நான் பில்டிங் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு கேஸ் போடுறாங்க. இந்த கேஸுக்கு பிரதிவாதிகள் இருக்காங்க இல்லையா, பிரதிவாதிகள் எழுத்துப்பூர்வமாக ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் பிரதிவாதிகள் 2 பேர், அந்த பிரதிவாதிகள் 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா எழுத்துப்பூர்வமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாதிகளோட வழக்கு பொய், அந்த 7 பேர் போட்டாங்க இல்லையா பில்டிங் கட்டியிருக்கிறவங்க, அவங்களோட வழக்கு வந்து பொய், சொத்து வந்து அவங்க முன்னோர்களோடது, அதுவும் பொய், அவங்க அனுபவத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் பொய். உண்மையிலேயே இது வந்து ஒரு நிலவியல் பாதை, அதாவது நான் பொது வழி தான். இந்த பாதையை வந்து மேலே ஆசாரி பள்ளத்தை சேர்ந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பார்த்திங்கன்னா அனுபவிச்சுட்டு வராங்க. அதை மேலே ஆசாரப்பள்ளம் இந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த பிரிவினருக்கு சொந்தமானது. அவங்க தான் இந்த சொத்து பாதையை அனுபவிச்சுட்டு வராங்க. அதனால் இந்த சொத்து பார்த்திங்கன்னா ஒரு பொது சொத்தில் தனிப்பட்ட ஒருத்தர் வந்து எந்த உரிமையும் கொண்டாட முடியாது. இந்த சொத்து பொதுமக்களின் பாதை, பொதுமக்களோட பயன்பாட்டில் இருக்குது. அதனால் வாதியோட வழக்கு, அதான் அந்த 7 பேரோட வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. இதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கோர்ட்லேருந்து அட்வொகேட் கமிஷனர் ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இடத்த பார்த்து ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுறாரு. அந்த அறிக்கையோடு சேர்த்து மேப்பு,
அந்த இடத்த இவரும் பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணி ஒரு மேப்பு கொடுக்குறாரு. ஒரு மேப்பு போட்டு அவரும் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணுறாரு. வாதிகள் தரப்பில் பார்த்திங்கன்னா அந்த 7 பேர் இருக்காங்க இல்லையா, வாதிகள் தரப்பில் 3 சாட்சிங்க விசாரிக்கப்படுறாங்க, 10 டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணுறாங்க. அப்புறம் பிரதிவாதிகள் இந்த 2 பேர் சைடில் 2 சாட்சிங்க விசாரிக்கப்படுறாங்க, 7 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அட்வொகேட் கமிஷனர் கொடுத்தாரு பார்த்திங்களா, அந்த அறிக்கை வரைபடம் அதுவும் பார்த்திங்கன்னா சேர்த்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை விசாரித்த கீழமை நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா, வழக்கு சொத்து நிலவியல் பாதை அது உண்மை தான், அது பொது வழி தான், அது உண்மை தான். இந்த சொத்து வாதிகளோட அனுபவத்தில் இருக்குது. எப்படியும் அந்த 7 பேரோட பில்டிங் கட்டி அவங்க அனுபவிச்சுட்டு வராங்க, அதாவது ஊருக்கே தெரிஞ்சு அவங்க அனுபவிச்சுட்டு தான் வராங்க. அப்படின்னு இருக்கிறப்போ அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க கீழமை நீதிமன்றத்தில். அப்புறம் இந்த பிரதிவாதிகள் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் அப்பீல் போகிறாங்க. ஃபஸ்ட் அப்பீல் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தில் செகண்ட் அப்பீல் பண்ணுறாங்க. இந்த செகண்ட் அப்பீலுக்கு வந்து பிரதிவாதிகள் சைடில் ஆஜரான வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, வாதிகள் சொத்து அந்த 7 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொத்து வந்து அந்த பில்டிங் கட்டி இருக்கிறவங்க வாதிகள் சொத்து அவங்களோடது அப்படின்னு காட்டுறதுக்காக வழக்கு சொத்துக்கு சம்மந்தமான ரிஜிஸ்டர், அதாவது பதிவேடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரெவன்யூ ரெக்கார்டு ரிஜிஸ்டரை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜிஸ்டரில் நிலவியல் பாதை அப்படின்னு தெளிவாக இருக்குது. எப்படி அந்த ரிஜிஸ்டரில் நிலவியல் பாதைன்னு இருக்குது. அதனால் இந்த வழக்கு சொத்து பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்டது. ஆனால் பொதுமக்கள் பாதையை பயன்படுத்தும் விதமாக கீழமை நீதிமன்றம் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கிறது தப்பு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரிஜிஸ்டரில் நிலவியல் பாதைன்னு இருக்குது, அது வந்து பொதுமக்கள் பயன்படுத்துகிற பொது வழி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது வழி மீன்ஸ் அரசாங்கத்து சொத்து, அதை பார்த்திங்கன்னா ஒரு பொதுமக்களே பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. வாதிகள் அந்த 7 பேர் இருக்காங்க பாருங்க, வாதிகள் அவங்க சொத்து அனுபவத்தில் இருக்கிறதா காட்டுறதுக்கு சட்டப்படி எந்த ஒரு ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை. அந்த வாதிகள் 7 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொத்து அனுபவத்தில் இருக்கிறதா காட்டுறதுக்கு சட்டப்படி எந்த ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கலன்னு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை. ஆனால் இதெல்லாம் ஆலோசிக்காமல் 2 அப்பீலையும் வந்து வாதிங்க அலோவ் பண்ணிட்டாங்க, வாதிங்களுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து பிரதிவாதிகளுக்கு தள்ளுபடி பண்ணி அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. அது தப்பு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணி செகண்ட் அப்பீலை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உயர்நீதிமன்றம் 2 இஷ்யூ சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இஷ்யூ என்னென்னா, பொது சொத்தை பயன்படுத்துவதிலிருந்து பொதுமக்களை தடுக்கும் விதமாக நீதிமன்றம் ஒரு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வழங்க முடியுமா? அதாவது பொதுமக்கள் வந்து அது பொது சொத்து, ஒரு பொது சொத்தை வந்து பயன்படுத்தவே கூடாதுன்னு ஒரு நீதிமன்றமே இந்த மாதிரி தடை உத்தரவு பிறப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, பொது சொத்தில் கண்ட ஆக்கிரமிப்பை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க தவறியதை வைத்து அந்த சொத்தை வந்து ஆக்கிரமித்தவங்களுக்கு ஆதரவாக இன்ஜெக்ஷன் வழங்க முடியுமா, அந்த சொத்தை ஆக்கிரமித்தவங்களுக்கு ஆதரவாக வந்து நம்ம தடை வழங்க முடியுமா அப்படின்னு 2 இஷ்யூவாக முன்வைக்கிறாங்க. கடைசியில் உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கு சொத்து முன்னோர்களுக்கு பாத்தியப்பட்டது என்பது வாதிகள், அந்த வாதிகள் 7 பேர் இருக்காங்கள அவங்களோட வம்சாவளிகள் என்பதும் வாதிகளின் வழக்கு, அந்த வாதிகளோட வழக்கு. ஆனால் வாதிகள் அவர்கள் உரிமை மற்றும் அனுபவத்தை நிரூபிக்க ரிஜிஸ்டரை தான் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த 7 பேர் பில்டிங் கட்டியிருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அவங்களோட உரிமையை காட்டுறதுக்கு ரிஜிஸ்டரை மட்டும்தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜிஸ்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் வாதிகளுடைய முன்னோர்கள் பேர் இருக்குது, அதாவது அந்த 7 பேரோட முன்னோர்கள் பேர், அதாவது தாத்தா பாட்டி அந்த மாதிரி அவங்க பேர் இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே என்ன இருக்குன்னா, ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நிலவியல் பாதை அப்படின்னு இருக்குது. சொத்து மீதான உரிமையை நிரூபிக்க வாதியின் மதிப்புமிக்க ஆவணம் ரிஜிஸ்டர் தான். ரிஜிஸ்டரில் ஒரு பக்கம் பட்டாதாரர் பேர் இருக்குது, இன்னொரு பகுதியில் நிலவியல் பாதை அப்படின்னு இருக்குது. இந்த ரிஜிஸ்டர் வாதிகளோட சொத்துரிமையை காட்டக்கூடிய ஆவணமாக இருந்தாலும் இந்த வழக்கில் கண்ட சொத்து வாதிங்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு காட்டுறதுக்கு பட்டாவோ உரிமை ஆவணமோ எதுவுமே சப்மிட் பண்ணலை. அவங்க வெறும் ரிஜிஸ்டர் மட்டும்தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட்டாவோ இல்லை ஒரு பத்திரமோ எதுவுமே பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணலை. ஒருத்தர் வந்து இப்போ நம்ம உரிமையை நிரூபிக்கிறோம்னா
வெறும் ஏ ரிஜிஸ்டர் மட்டும் போதாது. பட்டா பத்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையே இருக்காது. அதனால் இந்த வழக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கு சொத்து வாதிகளோட தனிப்பட்ட சொத்து கிடையாது. இந்த சொத்து நிலவியல் பாதைன்னு கவர்மெண்ட்டால் வகைப்படுத்தப்பட்டு இருக்குது. ஆனால் வாதிங்க அந்த 7 பேர் இருக்காங்க பாருங்க, வாதிகள் பாதை மீது சொத்துரிமையை கேட்குற விதத்தில் பர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கீழமை நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கு சொத்து பொதுமக்கள் பிரதிவாதிகளின் பாதையை பயன்பாடு குறித்த வழக்கு. அதாவது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வழங்கி இருப்பதன் மூலம் இந்த நிலவியல் பாதையை பொதுமக்களும் பிரதிவாதிகளும் பயன்படுத்த ஒரு தடையை கீழ் நீதிமன்றம் ஏற்படுத்தி இருக்குது. அட்வொகேட் கமிஷனரு அந்த இடத்த ஆய்வு பண்ணி ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. வாதிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 7 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த சொத்தில் ஒரு பில்டிங்கை கட்டி அனுபவிச்சுட்டு வரதால் அது ஒரு பாதுகாக்கப்பட்ட அனுபவமாக தான் கருதணும். அதாவது இப்போ ஒரு பொது வழியில் அவங்க பில்டிங் கட்டி அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு வராங்கன்னா அது ஒரு பாதுகாக்கப்பட்ட அனுபவமாக தான் கருதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ராம் கவுடா விசஸ் வரதப்ப நாயுடு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு நபரையும் சட்டப்படியான வழிமுறைகளை பின்பற்றியே அகற்ற வேண்டுமே தவிர வீணாக அவர்களது அனுபவத்துக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ராம் கவுடா கேஸில் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு இந்த கேஸுக்கு பொருந்தும். இந்த வழக்குகளில் கண்ட வாதிங்களுக்கு அந்த 7 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 7 பேருக்கு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கிடையாது. அவங்க பொதுமக்கள் அந்த பாதையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன்லாம் கிடையாது. ஆனால் வாதிங்களோட அனுபவத்தை பிரதிவாதிகள் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அதாவது எப்படி இவங்களுக்கு இவரும் பொதுமக்களை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதேமாதிரி பொதுமக்களும் இவங்க கட்டடத்தை எடுங்க அப்படின்லாம் இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. அதாவது அது 2 பேருக்குமே சொந்தம்தான், 2 பேருமே அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, சட்ட விதிமுறைகளை கடைபிடித்து வாதிங்க அந்த 7 பேர் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கலாமே தவிர, ஏன்னா அவங்க ஆக்கிரமித்து தான் பில்டிங்கை கட்டியிருக்காங்க. ஆக்கிரமித்து பில்டிங் கட்டியிருக்காங்கன்னா நீங்கள் சட்ட விதிமுறைகளை கடைப்பிடிச்சி தான் வாதிங்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கலாம். இந்த வாதிங்களுக்கு லிமிட்டட் இன்ஜெக்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட தடையை தான் விதிக்க முடியும் அப்படின்னு கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை லைட்டாக என்ன பண்ணாங்கன்னா திருத்துறாங்க. அதாவது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கிடையாது, அதாவது நிரந்தர தடை கிடையாது, ஆனால் லிமிட்டட் இன்ஜெக்ஷன். அதாவது பார்த்திங்கன்னா, பொதுமக்களுக்கு பெர்மனண்ட்டாக தடை போட முடியாது. ஒரு சில அதாவது அவங்க இடைஞ்சல் பண்ணக்கூடாது. பொதுமக்கள் இவங்க அனுபவத்திலையும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இந்த 7 பேரும் பொதுமக்களுக்கும் பாதையில் உனக்கு இடம்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவங்க நீ எதுக்கு வீட்டை கட்டி வச்சுருக்கிற, வீட்டை எடு அப்படின்னு சொல்லக்கூடாது. பார்த்திங்களா, 2 பேருக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தற்காலிக தடை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதிவாதிகள் அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த சட்ட வழிமுறைகளை கடைப்பிடிச்சி வாதிங்களை சொத்தில் இருந்து வெளியேற்றலாம், அப்படி வேணால் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் சட்டவிரோதமாக அந்த 7 பேரோட அனுபவத்துக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அந்த பட்டாதாரருக்கு சாதகமாக தான் போகுது. இந்த தீர்ப்பிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஏ ரிஜிஸ்டரில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பட்டாதாரரோட பேர் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிலவியல் பாதை அப்படின்னு இருக்குன்னா, பார்த்திங்கன்னா மற்ற கேஸ்லலாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ அது கவர்மெண்ட் இடம் தான், பாதைனாலே அது கவர்மெண்ட் இடம் தான், கவர்மெண்ட் இடத்த ஆக்கிரமிச்சிடணும், ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்க, ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறவங்கள வெளியேற்றணும் தான் பார்ப்பாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா தீர்ப்பு தினுசாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்கிரமித்தவங்க இருக்கலாம், அவங்க பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது, பொதுமக்களும் அந்த வழியை பயன்படுத்தலாம், ஆனால் பொதுமக்கள் அவங்களையும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. வித்தியாசமான தீர்ப்பில் அதாவது வருவாய் நில ஆணைகள் பிரிவு 26(15) என்ன சொல்லுதுன்னா, பட்டா இடத்துல செல்லும் பாதையை, அதாவது பட்டா இடத்துல பாதை போனாலும் அது அரசு சொத்தாக தான் கருத வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனால் இந்த கேஸில் பார்த்திங்கன்னா ஏ ரிஜிஸ்டரில் பேர் இருந்தால் கூட அது நிலவியல் பாதையாக வகைப்படுத்தப்பட்டு இருக்குது.
ஏ ரிஜிஸ்டர்னு இருந்தால் கூட ஏ ரிஜிஸ்டரில் பட்டாதாரர் பேர்னு போட்டு அவங்க பேர் இருக்குது. ஆனாலும் அதில் நிலவியல் பாதை கவர்மெண்ட் லேண்டுன்னு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா லிமிட்டட் இன்ஜெக்ஷன் இவங்களுக்கும் சாதகமாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தீர்ப்பு கீழே அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையும் இந்த தீர்ப்பையும் நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். தேங்க்யூ.